இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லை உள் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லை உள் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எட்டிக்கும் முன்புகளில் கலங்கமில்லை எட்டிக்கும் முன்புகளில் கலங்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க கலக்கமில்லை கலக்கமில்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீ அம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீ அம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா அருளாக வருபவளே மாரியம்மா மாரியம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் हेलो हेलो புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோற்றங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோற்றங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே தென்போடி தென்றல் தரும் ராகங்களே தென்போடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தாள் அந்த பாகாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தாள் அந்த பாகாரத
படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தாள். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தாள். உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பள்ளி கொள்கின்றவன் உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உள்ளங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் நன்றி. நன்றிங்க. ஹலோ. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் கணையமரித்தான் கிராமத்தில் மூக்கன் காவக்கார வகையறாக்கள் மற்றும் நெடுங்குளம் குமரன் வகையறாக்கள் இவர்களுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ கற்பணசாமி ஸ்ரீ ராக்காச்சி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இந்த வள்ளி திருமண நாடகத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் உயர் திரு நரிக்குடி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சார்பாய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து நாடகத்தினை ஆரம்பித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த ராக்காச்சி அம்மன் கோயில் கற்பணசாமி கோயில் வகையறாக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நாடகம் என்பது உங்களுக்கு தெரியும். நாடகம் என்றது சங்க இலக்கியங்களில் இயல் இசை நாடகம். நாடகம் அதில் மெயின். நாடகம்னா இயலும் வந்துடும், இசையும் வந்துடும். இயல் அவர் படிக்கிறாரு, இசைக்கிறாரு, இசை அமைக்கிறாரு, மற்றும் நம்ம நடை உடை பாவனைகளில் ஆடி பாடி மகிழ்விக்க உள்ள நடிகர்கள் வந்துடுவாங்க. அது மூணுமே அந்த நாடகத்தில் வந்துடும், இயல் இசை நாடகம்ன்றது. அதனால் நாடகத்தை நல்ல கருத்துக்களை எடுத்துக்கங்க, கெட்ட கருத்துக்களை மனசில் இருந்து விட்டுருங்க. அதனால் திருக்குறள்லே சொல்லுவாங்க, இணைத்தானு நல்லவை கேட்க அனைத்தானு ஆன்ற பெருமை தரும். எது இருந்தாலும் நல்லதை மனதில் எடுத்துக்கொண்டு கெட்டதைகளை விட்டு விடுங்கள். ஏன் நம்மளை கால்நடையை காலாக நடக்கிற கால்நடைன்றாங்க, பறக்கிறத பறவைன்றாங்க. ஏன் நம்மளும் காலான்னு நடக்கிறோம், ஏன் கால்நடைன்னு சொல்லலாம்ல? தெரியுமா யாருக்கும்? ஏன்னு கேட்டால் மனிதன் நம்ம மனதால் இங்கே போகிறோம் இங்கே வாரோம்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறோம். அதுதான் மனிதன். மனதால் நினைக்கிட்டு நடக்கிறதே மனிதன். அதனால் நல்லபடியாக நாடகத்தை கண்டுகளிங்க. அதே மாதிரி இந்த கோயில் காவல் தெய்வங்கள் உங்களை அழகர் கோயில் மலையில் இருக்கும். நூபுர கங்கை ராக்காச்சி அம்மன் கற்பணசாமியை காவல் தெய்வங்கள் உங்கள் ஊரை காக்கிறது. நல்லபடியாக நாடகத்தை கண்டுகளிங்க. என்ன வாழ்த்துக்கள். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு நன்கொடை வழங்கிய கரு பிச்சைமணி முன்னாள் எக்ஸ் கவுன்சிலர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தியை கௌரவப்படுத்திய மூக்கன் காவக்கார வகையறாக்கள் மற்றும் கிராமத்தார்களுக்கு கணையமரித்தான் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வேண்டுகோள். நாடகம் ஐயா சொன்னது மாதிரி ரசித்து பார்க்கக்கூடிய இது ஒரு கலை. இந்த கலையை ஊரில் இருக்கிறவங்க
நாடகம் போடுறது பெருமை இல்லை. இந்த நாடகத்தை அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நாடகத்தை போடுறது பெருசு இல்லை, அதை இருந்து நம்ம ரசித்து பார்த்தா தான் அந்த கலையினுடைய நடிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதுபோல் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் யாரும் ரசிக்க வேணாம், நாடக மேடைக்கு முன்பாக இருந்து அமர்ந்து கலையை ரசிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கணையமரித்தான் கிராமத்தை சேர்ந்த உயர் திரு அழகர்சாமி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தலைமை ஆசிரியர் அவர்கள் ரூபாய் 10,000 ஒன்று கொடுக்கிறார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறார்கள். அடுத்தபடியாக கணையமரித்தான் கிராமத்தை சேர்ந்த சி சிலம்பத்தான் கூட்டுறவு சொசைட்டி செயலாளர் அவர்கள் 10,000 நன்கொடை அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். சிலம்பத்தான் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக கணையமரித்தானை சேர்ந்த ஊராட்சி எழுத்தர் உயர் திரு மருமகன் முத்துராமலிங்கம் 5,001 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். கணையமரித்தானை சேர்ந்த எம் தவமணி அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக கல்யாண சுந்தரம் காவல்துறை அடுத்தபடியாக கல்யாண சுந்தரம் ஹெட் கான்ஸ்டபிள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து குரு அருணாட்சி சேம்பர் மேஸ்திரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக காளீஸ்வரன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். குரு அருணாட்சி சேம்பர் மேஸ்திரி அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். காளீஸ்வரன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். மூணா செந்தாமரை கண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். காணா முருகேசன் ஊர் தலைவர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அவருக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். இந்த கூப்பிட்டோம் காணா முருகேசன் எக்ஸ் சொசைட்டி செக்ரட்டரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாரின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அதான் முதல்ல சொல்லியாச்சு. பாவண்ணா தவமணி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். பாவண்ணா தவமணி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். கிராம நிர்வாக அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். பாவண்ணா தவமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். கிராம நிர்வாக அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் முத்துசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
சொல்லுங்கள். போட்டு ஒரு சிங்க நடை போட்டு சிங்கர பிள்ளையர். அடுத்தபடியாக இங்கே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி வி கருப்பசாமி வண்ணாங்குண்டு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் வக்கனாங்குண்டு கருப்பசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றோம். இங்கே சிறந்த முறையில் மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி டிஎஸ் சிவா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் வாசித்துக் கொண்டிருக்கும் பிஎம் மதன் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் மதன் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை போத்துகிறார்கள். தாளக்கலைஞர் சாத்தனி பிஆர் அழகு அவர்களுக்கு சீந்தாளம் வாசிக்கும் அழகு அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி அந்த வணக்கம். பாசத்துக்குரிய அண்ணன் நாடக அமைப்பாளர் மாசானம் அவர்களுக்கு பொன்னாடை பத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய காவக்கார வகையறாக்கள் சார்பாகவும் அவர்களுக்கும் நெடுங்குளத்தைச் சேர்ந்த குமரன் வகையறாக்களுக்கும் எனது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. அறம்பொருள் இன்பம் ரெண்டு மாயக்கலையில் 64 எங்கள் பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை விற்கும் பாவ ஜனங்களுக்கு வணக்கம் அத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோரே வணக்கம் புருஷனேறியமலை உள்ள கொட்டி வந்திருக்கு புண்ணியவதிகளுக்கு வணக்கம் யார் புருஷன் கூட்டி வந்த புருஷன் பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம் புண்ணியவான்களுக்கு வணக்கம் பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி வாழ்க. ஐயா காவல்துறை அவனை தூக்குல போடுங்கய்யா. இவெல்லாம் அந்த நாட்டில் இருக்கவே இவளை தூக்குல போட்டுருங்கய்யா. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்களா? பொண்டாட்டி ஒலிக வப்பாட்டி. காவல்துறை ஐயா பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, எவ்வளவு ஒரு நல்ல கருத்துக்கள் ஐயா சொன்னாங்க. நம்ம தமிழருக்கு ஒரு தனி சிறப்பே பொண்டாட்டி தாயா, பெண்களுக்கு தாயா நம்ம தமிழ்நாட்டில் மரியாதை. ஆனால் உண்மை அவங்கள போய் அப்படி சொல்றியே மாமா. நீங்கள் சொன்ன மாதிரி பொண்டாட்டிக்கெல்லாம் ஆளுகள் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறேன் பொண்டாட்டி நல்லவளா வப்பாட்டி நல்லவளா? வப்பாட்டி வேணாம் மாப்பிள்ள, அது நமக்கு தமிழர்களுக்கே ஆகாத ஒன்று. அதை நீங்கள் சொல்லாதீங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்றத நீங்கள் சொல்லாதீங்க மாமா. நான் சொல்கிறேன் வப்பாட்டி தான் நல்லவன்றேன். அது எப்படி மாப்பிள்ள ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? உண்மை இருக்குவாமா. இன்னைக்கு பொண்டாட்டி நல்லவளா வப்பாட்டி நல்லவனா? இப்போ பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு ரொம்ப வித்தியாசம்ல. ஒன்றும் இல்லை, பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு ஒரே வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு விட்டா அதுக்கு பேர் பொண்டாட்டி.
போயிட்டாரு வாங்க அப்படின்னா அதான் வப்பாட்டி. மாப்பிள்ள ஆண்களுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஒரு மாவட்ட கலெக்டர் இருக்காரு, இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி இருக்கு, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக இருக்காங்க. ஆனா ஆம்பளைனால சமாளிக்க முடியாத விஷயம் எந்த ஆம்பளைனாலும் இது முடியாது. அது யாருன்னு கேட்டா அது பொண்டாட்டி. ஏன்னா அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டியோட புருஷன் வாழ முடியாது. இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம மனசு விட்டு அப்பாட்டிட்டு போயிடக்கூடாது. மாமா ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இப்ப நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இப்ப நான் தான் பொண்டாட்டி, நீங்க தான் புருஷன். 4 பேர் புருஷன் தான் புழு புழுன்னு இருக்கும். என்ன பாஞ்சாலியாவ இல்ல மாமா, இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். இப்ப நான் பொண்டாட்டி, ஏய் கொஞ்சம் தான் இருக்கு மாப்பிள்ள, கறி நிறைய சாப்பிடும் அப்படியே மாமா. வலிக்கு வாங்க வாமா. ஆமா, இப்ப நான் தான் வந்து பொண்டாட்டி, இவர் பெட்டிக்காரர் புருஷன். சரி, இப்ப நீங்க ஒரு அது போவோம். அப்போ புருஷன்டே போவா. சொல்லுடி மாமா, சொல்லுடி மாமா சொல்லுடி. வாங்க. எதுக்கு? மாசத்தை போடுங்க. ஒரே பாரு அதுகளுக்கு ஃபுல்லாக இழிப்ப பாரு, கிக்கின்னு இழிச்சுக்கங்க. இப்போ ஒரு உதாரணம் என்னன்னா, என்ன உதாரணம்? இப்போ நான் புருஷன், சரி, இப்போ நீங்க பொண்டாட்டி, நான் பொண்டாட்டி. இப்போ நான் உங்களை கூப்பிடுறேன். அடியே அடியே தொண்டை மாட்டிக்க. என்ன லூசு முண்டை சிரிச்சுக்கிட்டே இருக்காளே. சரி விடுங்க, அந்த வேணா இது வேணா அது வேணா போயிட்டு போகுது. சரி, இப்போ ஒரு உதாரணம் போவோம். இப்போ கல்யாணம் ஆன புதுசுன்னு வச்சுக்கோங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி புதுசுல எப்படி கொஞ்சுவாங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதுசுல பொண்டாட்டி புருஷனை சாப்பிட கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவா தெரியுமா? மாமா வா மாமா சாப்பிட. இது எப்போ? கல்யாணம் ஆன புதுசு. இப்போ ஒரு 6 மாதம் ஆட்டம். அது எப்படி தெரியுமா இருக்கும்? மாமா வா. இது 6 மாதம். 1 வருஷம் எப்படி தெரியுமா இருக்கு? ஏய் வா. இது 1 வருஷம். 2 வருஷம்னா ஏய் என்ன அங்கேயே நிற்கிற வந்து தொலை. இது 2 வருஷம். இப்போ 3 வருஷம் எப்படி தெரியுமா இருக்கு? என்ன மாப்பிள்ள பேசுறதுக்குலாம் டைம் இல்லப்பா. டைம் இல்லை, சொல்லி முடிஞ்சு வச்சு. இது 3 வருஷம். இதுவே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு வச்சுக்க, பிள்ளை பள்ளிக்கூடம் போயிடும். அப்போ எப்படி தெரியுமா இருக்கு? ஏய் அங்கேயே உட்காந்துக்கு இருக்க வந்து தொலை. என்னந்து இருக்க? அங்கேயே உட்காந்துக்கிட்டு வந்து தொலை. இது அப்படின்றப்போ 5 வருஷம் போயிடும். இப்படித்தான் புருஷனுடைய நிலைமை ஆகிப்போச்சு. அதனால என்ன சொல்றேன், பொண்டாட்டி வாழ. நாடகக்கார ஊருக்கு பொதுவானவங்க, நமக்கு யாரு பொல்லாப்பு வேணாம். பொண்டாட்டி வாழட்டும், வப்பாட்டி வாழட்டும். பொண்டாட்டியும் வாழட்டும், வப்பாட்டியும் வாழட்டும். பொண்டாட்டியும் வாழட்டும், வப்பாட்டியும் வாழட்டும். பொண்டாட்டியும் வாழட்டும், வப்பாட்டியும் வாழட்டும். வணக்கமே நாட்டுக்கு வணக்கமே, இந்த வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கமே, இந்த வணக்கமே, இந்த வணக்கமே, எங்க வணக்கமே. பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெருமதிப்பு சார்ந்த எனது அருமை தாய்மார்களுக்கும் உடன்பிறப்பாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பினை ஏற்று கடமை செலுக்காத இருந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் 64 கலையிலே சிறந்த கலையை கருதக்கூடிய இந்த நாடகக்கலைக்காரன் வந்துள்ள சுற்றுப்பட்டார நாடகக்கலை ரசிக பொதுமக்களுக்கும் நாடகத்தினை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் வீட்டிலே படுத்து கொண்டு காதால் கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கும். வீட்டில் படுத்துக்கலாம் யாரு? வந்த ஆளுகளுக்கு வணக்கம் சொல்றீங்க, நியாயம். சரி மாமா. வராத ஆளுக்கெல்லாம் எதுக்கையா சொல்றீங்க? மாமா வர முடியாதுல யாருடைய வீட்டில் படுத்துக்கிட்டு கேட்குறப்பெல்லாம் 60-70 தாண்டினது. ஓஎப்பு இந்த ஓஎப்பி பணம் வாங்குற கோஷ்டியை இந்த 1000 பென்ஷன் காசை வாங்கிக்கிட்டு அந்த கிழமை என்ன சொல்ல தெரியுமா? இந்த பப்புனுக்காரன் முகரை ஒருவேளை பண்ணி பிய தின்றது மாதிரி இருக்குமோ? எல்லாருக்கும் திரும்ப மாப்பிள்ள அப்படித்தான் இருக்கு மாப்பிள்ள. அப்படித்தான் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம் சொன்னா நமக்கு சொன்னா அப்பத்தா கோயிக்கும். அந்த அப்பத்தா ஒரு மணி சொல்லிட்டு காலையில் காலை சென்று மாலையில் வேறு திரும்பி மண்ணை பொன்னாக்கக்கூடிய எனது அருமை விவசாய பெருமணி மக்களுக்கும் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் தமிழகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கும் மாபெரும் குடிமக்களுக்கும். ஏய் குடிமக்கள்னா எதை சொல்றீங்க மாமா? விவசாய பெருங்குடி மக்கள் வேற, இந்த குடிமக்கள் அழுத்துற அதுல விஷயம். அவங்களுக்கு கௌரவமானவங்க, அன்னைக்கு சமுதாயத்திலேயே மிகச்சிறந்த உயர்ந்தவர்கள்லாம் அவங்க தான். அவங்களுக்கு மது பிரியர்கள்னு பேர் இருக்கு. அரசாங்கமா பார்த்து பேர் கொடுத்துருக்கு. ஏன்னா முதல்ல ஒருத்தன் குடிச்சு ரோட்ல சட்டமிட்டா என்ன சொல்லுவான்? ஏய்
அந்த குடியார பையில ஒழுக்கமா போக சொல்றா அப்படின்னு வைப்ப, அப்படி சொல்லக்கூடாது. மது பிரியர்கள் சொல்லி அழைக்கணும். இப்படிப்பட்ட காலம் மாறி போச்சு. ஆனால் நான் ஏன் குடிமக்களை மட்டும் அழுத்து சொல்லுவேன் தெரியுமா? இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளை பார்த்தா நான் காலில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு ஆளை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நெத்தியில் பட்டை அடிச்சு நடுவில் குங்குமம் பொட்டு வச்சு பக்திமானா அருள் ஆன்மீக முகமா அப்படியே தவளும் ஆன்மீக முகமாக தவழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கு பாருங்கள், நம்ம ஊர் சுடுகாட்டில் வெந்து வேகாத பேய் மாதிரியே இருப்பேன். இடையில கட்டிங்காக போகிறது. இப்போ ஒரு கட்டிங் போடுறதுக்கு முன்னால் சண்டால கையெல்லாம் நட்டுங்க. கட்டிங் போடுறதுக்கு முன்னால் கையெல்லாம் நட்டு மாப்பிள்ள எப்போவுமே அந்த முதல் கட்டிங் இறக்குறது ரொம்ப சிரமம் மாப்பிள்ள. ரொம்ப சிரமம். அது இந்த காலையில் 6-7 மணிக்கெல்லாம் வெறும் வயிற்றுல இந்த பல்ல விளக்கிட்டு அதை குடிக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமம். அந்த கட்டிங் ஒமட்டு அப்படியே கொமட்டல் இது ஒரு கட்டிங் போடுறதுக்கு முன்னால் கட்டிங் போட்டோம்னா எப்படி தெரியுமா இருக்கும்? அப்புறம் கட்டிங் போட்டோம்னா சவுண்ட் லைட்டா கூடும். கண்ணு பளிச்சுன்னு தெரியும் சவுண்ட் லைட்டா கூடும். ஏய் வா கொத்த பாப்பான். நான் கட்டிய காரணம் நீ கட்டிய காரணம். அது எப்போ கட்டிங்க. இப்போ ஒரு கோட் ரோச்சனை தெரியுமா இருக்கேன், சாத்தனி அழகு மாதிரி. ஏய் ஏய் கூடுது வா வா பார்த்துக்குருவான். இது ஒரு கோட்ரு 1.5 கோட்ரு பண்ண தெரியுமா இருக்கு, அப்படியே பாடி லாங்குவேஜ் மாதிரி. உம்மா குடலு உங்க அக்கா சிக்கன் ரைஸ் உங்க ஆத்தா நூடுல்ஸ். இது உள்ள ஹோட்டல்ல வேலை பார்க்குறானா, இது உள்ள அவன் தண்ணியை போட்டு திண்டது. இது 1.5 கோட்ரு. ஆனால் 2 கோட்ரு உள்ள வச்சுக்கோங்க, பச்சை பிள்ளையாவே மாறியாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பச்சை பிள்ளையாவா? ஆமாங்க. ஆமா, அம்மனை குண்டியா படத்துக்கு வேற என்ன? பச்சை பிள்ளை எப்படி மூத்திரத்தை பெஞ்சு உழப்புதோ, இவன் மூத்திரத்துல இவனே பெஞ்சு உழப்பி பிறண்டு உருண்டு அந்த போல கத்தியாம் பாரு. என்னடா சொன்னியா? இது 1.5 கோட்ரு. சரி, இது 2 கோட்டருக்கு மேல 3 கோட்டரு போனா அப்படி ஆயிரும். ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம ஆளுங்க எப்படி பண்றாங்கன்னா, இப்போ கடைக்கு கிளம்பிட்டாங்க. என்ன கிளம்பிட்டாங்க? இந்திக்காரங்க கிளம்பிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு சண்டை. அவங்க 2 பேர் சண்டைக்குள்ள அவங்க 2 பேர் எப்படி பேசுறாங்க? யாரா வேண்டே சியா மியா சுன்யா. என்னடா சியா மியா கேன என்னடா? அவங்க பாசையில அவங்க 2 பேரும் பஞ்சம். அவங்க மொழி அவங்க மொழியில அவங்க 2 பேரும் சண்டை கொடுக்காங்க. இப்படி எல்லாம் காலம் கெட்டு நாசமா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றியா? ஃபுல்லாமே சரக்குத்தேன். மாப்பிள்ள சரக்கு விற்கிறாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், நமக்கு யோசிக்கணும். ஆமாம், அன்றாட வேலைக்கு போகிறாங்க, ஒரு 1000 ரூபா சம்பளத்துக்கு 1500 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அதில் ஒரு 200 ரூபா 100 ரூபா செலவழிச்சா பரவாயில்ல. 500 ரூபா 700 ரூபாய்க்கு குடிச்சுப்புட்டு வீட்டில் 500 ரூபாய்க்கு காசை கொடுத்தா எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க? அதை யோசிச்சு எல்லாரும் அவங்கவுங்க திருந்தினா தான் உண்டு. அவங்கவுங்க திருந்தினா தான் உண்டு. ஆனால் ஒரு விஷயம், வீட்டுக்கு போகையில் கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம கொண்டு போகிறது 700 800 தான் வேலை பார்க்குறாங்க. சித்தாள் வேலை கட்டாளத்து வேலைக்கு போனால் 700 800 தான். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயில செவனேண்டு முண்டக்கட்டையாக போகணையா. இன்றைக்கி நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. நான் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, குடிங்க, வேணாம் சொல்லலை, எல்லா பேரும் குடிங்க, ஒரு அளவா. ஏனைய மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பு ஒரு புல். ஆமாம், நல்லது மாப்பிள்ள. நீங்கள் உள்ள சிரிக்கிறீங்களே, எப்படிலாம் ஆப்பு பாட்டுறியா? ஆப்பிள் சூஸ் ஆரஞ்சு பழம் சூஸ் சொல்லிட்டு அப்படி விஷயங்கள் 1000 இருந்தாலும் சரி. இந்த நாடகத்தினை காண வரைய சுற்றுப்பட்டார நாடக ரசிக பொதுமக்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் 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 குடும்பத்தை கொண்டு என்னதான் மூலம் சரி வந்த விஷயம் தெரிய பார்க்க முடியாது. எப்படிமா நாடகம் 7 மணி வரைக்கும் நடக்கும். கொஞ்சம் அமைதியாக மாத்திரம் எல்லாருமா இருந்து இங்கே இருங்க. நல்லா பாருங்க, மதுரையிலேயே மாசானண்ணே மதுரையிலேயே நல்ல சிறந்த கலைகளை கொண்டு வருவார். மைக் செட் நல்லா இருக்குது. கொஞ்சம் எதுவும் அவனை சொல்லாமல் அமைதியாக இருந்து பாருங்கள், டயத்துக்கு எல்லாம் வருவாங்க. உண்மையிலே எல்லாத்தையும் மற்ற ஊரில் போனால் மைக் செட்டுக்கு நாங்கள் ஆனால் ஏற்றுனேன் அப்போ நம்ம சிறப்பாக ஒளி மெத்த கண்டியை தெரிஞ்சு கொள்ளுறோம். அப்படி கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே.
போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுவீங்க. பொய்மைய போதும் போக்குவதும் இல்லை. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவன் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகின்றவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன் உன் உறவை நான் மறவேன். என் மனதை நான் அறிவேன் உன் உறவை நான் மறவேன். எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும். என்றும் அதுவே என் மூலகணமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும். என்றும் அதுவே என் மூலகணமாகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும். அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பொய்யே சொல்லாதது. இந்நகரத்தில் பண்ணக்கூடிய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் கனியமடத்தான் கிராமத்தில் அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற முக்கன் வகையார்கள் முக்கன் காவக்காரர் வகையார்களுக்கு நெடுவட்டு நெடுங்குளம் குமாரம் வகையார்கள் பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ கருப்பண சுவாமி ஸ்ரீ ராக்கச்சி அம்மன் ஆலய அஷ்டமதன கும்பாட்சி விழாவினை முன்னிட்டு கோவில் பாக அமைந்துள்ள சிங்காரர்கள் இலங்கையில் காவல் நரிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் மற்றும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் இவரங்க முன்னிலையும் இவரங்க நடக்கக்கூடிய நடைபெறும் ஸ்ரீ வள்ளிதர்மன் நடக்க சிறப்பாக நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் இன்னிசை வேந்தர் இனிசை தென்றல் இனிசை புகழ் என்ற பதவியை தலைக்கல் வெற்றி கொண்டிருக்கூடிய கீழ்றாங்கிய மாநகரம் போற்றக்கூடிய அன்பு மாமா டி ஏ செய்யப்பாண்டி அவர்கள் விருங்கமல்லி வேலன் வேடன் விருத்தர் ஒருத்தராக நிற்பார்கள். குயிலிசை வாணி குயிலிசை தென்றல் குயிலிசை கோயில் என்று சென்றலாம் தலைக்கண்டு வெட்டி நாட்டி வரக்கூடிய மதுரை மாநகரம் போற்றக்கூடிய சென்றலாம் பழக்கண்டு புகழ் நாட்டி வரக்கூடிய எம்எஸ்கே சிவரஞ்சனி அவர்கள் இவரங்க மெல்லி வலிநகத்தோடு அடிப்பார்கள். பாட்டு கண்டவரா இல்லை அவருக்கென்று பாட்டா பேச்சு கண்டவரா இல்லை அவருக்கென்று பேச்சாடுகிற அடக்கு சொல்வது துடுக்குத்தனமாக பேசக்கூடிய அன்பு மாப்பிள்ளை செம்மணிப்பட்டி மாநகரம் போற்றக்கூடிய எஸ் செய்யப்பார்த்திப்பன் அவர்கள் உங்களை கழகப்பிரிய நாளாத்தோடு நிற்பார்கள். ஆறுமணி கலையரசி ஆறுமணி சக்கரவர்த்தி ஆறுமணி பின்பாட்டி என்ற பலன்கள் எடுக்கக்கூடிய காரியாவட்டி அருகாமையுள்ள வக்கனக்குண்டு மாநகரம் போட்டக்கூடிய அருமை மாப்பிளை வி கருப்புசாமி அவர்கள் விருங்கமில்லை ஆறுமை மண் பின்பாட்டு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம்
பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கொடுத்தவன் முழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ இன்னைக்கு எல்லாமே காசு தான் மாப்பிள்ள. நீங்க சொன்ன மாதிரி செத்தாலும் காசு தான், இருந்தாலும் காசு தான். இன்னைக்கு உலகத்துல காசு இல்லாத மனுஷன் ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் செத்த பின்னால காசு வரப்போதா காசு வரப்போதாண்டு. நம்ம சாவே நல்லா கொண்டு வரணும்னா காசு இருந்தா தான். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மதுரையில் பெட்டி கடைன்னு சொல்லுவாங்க, வெத்தலைப்பாக்கு கடைன்னு. அங்கே பீடி சிகரெட்டு வெத்தலைப்பாக்கு எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லா கடையிலையுமே வெளியே தண்ணி இருக்கும் ஒரு குடத்துல. இப்போ எங்கேயாச்சும் தண்ணி வாங்க முடியுமா? கேனு தண்ணி கேனே ஆக்கிட்டாங்க. அப்படி போயிடுச்சு. அற்புதமாக பாடிய அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி. கை தட்டின அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி நன்றி என திருப்பத்தை கொண்டு அதற்கணியாக மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க புகழ் என்று பலருங்க தனக்கு என்று விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா மதுரை மாநகர பற்றக்கூடிய TS சிவா அவர்கள் இவங்க மிருதங்கம் நம் டப்பியன் அற்புதமாக சேர்த்த அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக சேர்த்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கு இணையாக இங்கு பலபாத்திய மன்னன் பலபாத்திய புகழ் பலபாத்திய தண்டர் என்று பலர்கள் தனக்கென்று அருப்புக்கோட்டை அருகாமையுள்ள புனசேர நல்லூர் மாநகரம் போற்றக்கூடிய அன்பு மாப்பிள்ளை PM மதன்ராஜ் அவர்கள் இவருங்க மேலே ஆண்டுனை இசைப்பார்.
செத்து அன்பு இவரங்க மேடையிலே நல்லா நகைச்சுவை நடிகர் அன்பு மாப்பிள்ளை சோளங்குடியை சேர்ந்த வீரமணி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்கிறார்கள். எங்களுக்கும் எங்களை சார்ந்த கலைஞர்களுக்கும் பொன்னாடை இணைத்த போராடம் சுற்றிய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைஞர் சார் நன்றி நன்றி நன்றி. மாப்பிள்ள இப்போ பேரை சொன்னே வாசிட்டாரு. இந்த மாதம் என்ன மாதம்? வைகாசி மாதம். ஆமாம் சரி இருக்கட்டும். அற்புதமாக செத்து அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கணையாக பல்லே இல்லைனாலும் பக்கடா போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சிலர் டை அடிப்பாங்க. அவர் டை அடிக்கல. அவருக்கு வயசு இன்னும் 52 தான் ஆகுது. பெரிய மாடு பிடி வீரர்ப்பா. ஒரு வடமாடு பந்தயத்தில் மாடு பிடிக்கும் போது மாடு பல்லு போச்சு. அற்புதமா சித்தத்தை என்ன விஷயம்னா மாடு பிடிக்கும் போது கீழே வந்துட்டாரு. வட பந்தயத்தில் அது போனது மொத்தமாக சோழி முடிஞ்சு வச்சு அற்புதமாக இருக்கக்கூடிய அற்புதமாக இங்கு சிறப்பாக தலைமைக்கு வந்தவர் அன்பாப்பா சந்திரமா தடக்கென்று வெற்றி வெல்ல மாட்டக்கூடிய சாத்தனி மகன் போற்றக்கூடிய பிஆர் அழகு அவர்கள் தாளத்தினை இசைப்பா. ஏய் இன்னீங்க என்ன வாசியே? இப்போ நான் ஒரு பாட்டு பாரு, அவருக்கு வாசி பாரு வருங்க சித்தப்பு. எத்தனை பேர் பேரை சொன்ன உடனே சும்மா ஒரு குத்து குத்திட்டு போற காலத்துல இவ்வளவு வயசானாலும் கூட தாளத்தை. இப்போ ஒரு விஷயம், உனக்கு எனக்கு ஒரு சின்ன விஷயம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன், அந்த பாட்டை நீ பாடணும். அந்த பாட்டை பாடணுமா? ஏ வாப்பா, அதெல்லாம் முடியாது. ஏய் அழகே, உன்னை சோதிக்க ஆசைப்படுறாப்ல வாயா. பாட்டு பாட சொல்றியா? வாசி 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 வாச்சா போதும், பாட வேணாம். பக்கமலத்தை நீ சோதிக்கிற மாதிரி இப்போ நாங்க 4 வருஷம் உன்னை சோதிக்க சோதிச்சுக்கோங்க. ஐயா நீ நான் பாடுற பாட்டுக்கு நீ வாசி. பாடுப்பா. தொட்டுக்கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க கடை ஓரத்திலே சீல ஒன்னாங்க சீல ரெண்டா சீல மூணாங்க வாங்க சொன்ன ஒயின் சாப்பு ஓரத்திலே போதும் போதும் வண்டி விட்டு. அற்புதம் விஷயத்தை இசைக்கலைஞர்களுக்கு நன்றி 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 நிறுவத்தை கொண்டு அதற்கடியாக அற்புதமாக ஒலி ஒளி ஒளி அமைப்பு சிறப்பாக ஒலி ஒளி அமைத்த உமா ரேடியோ சமசரி சிறுமையிலருக்கு ஒருமை போடுங்கண்ணே. ஹலோ ஹலோ அற்புதமாக சிறப்பாக ஒளி ஒளி அமைத்த உமா சமசரி சிறுமையிலருக்கு நன்றி 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 தெரிவித்து கொண்டு அண்ணன் பேரை சொன்னால் அற்புதமாக ஒரு பாட்டோடு முடிச்சிட்டார். சில ஊர்களில் பேரை சொன்னோம்னு வச்சுக்க, நம்ம இங்கேருந்து மானாமதுரையே போயிட்டு வந்துடுவோம். அப்படி ஒரு பாட்டுகளை போடுவாங்க. இப்போ காலங்கள் மாற மாற லேட்டஸ்ட் பாட்டுலாம் கிளம்பிச்சுவான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இப்போ லேட்டஸ்ட் வருமா? எப்படி? இப்போ இந்த அண்ணன் வந்து நினைச்சாலும் 4 ஸ்பீக்கர் வச்சு வேலையை முடிச்சிட்டாரு. சில ஊரில் பார்த்து வச்சுக்க கெட்டி தூக்கில் போட்டு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. சரி, என்ன தெரியுமா பாட்டு? தொங்குமைக்கு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி குடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா தாத்தா பொடி கொடு, பேரா பேரா தடியடு, தாத்தா தடியடு கையில பொடியும் மறந்துடுச்சு தாத்தோ. இந்த பாட்டு போறவால இன்னொரு பாட்டுக்கு பார்த்தியா? என்ன? சீ சீ சீன்னு சொல்றியே. ஆமா, அதை பாருங்க. பணத்துக்காக மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத வீர பார்த்து அவன் கூட போயிட்டியே. சீ 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 சொல்றியே, சீ சீ பப்புன்னு ஒரு சீ சொல்றியே. எல்லா
எல்லாமே சீச்சின்னே போச்சு நீங்கள் போல இதில் இவங்க எப்படின்னா ஒரு குறிப்பாக கிளம்பிட்டாங்க ஒரு பரவாயில்ல அற்புதமாக இருந்தக்கூடிய இந்த நாடகத்தை மேற்பாளமாகிய இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறந்த முறையில் நடத்தக்கூடிய அன்பண்ணா நமது மண்ணின் மைந்தரமாகிய சென்ட்ரல்மாக தனக்கென்று வெற்றி கொண்டாடிடக்கூடிய நமது கனிமரத்தான் கிராம மாநகரம் போற்றக்கூடிய மாசானம் மிருதங்க சக்கரவர்த்தி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஒரு நாடகம் சிறந்த முறையில் சிறந்த நிலையில் போட்டு அற்புதமாக குறைஞ்ச செலவில் ஏன்னா 25,000 இல்லை மாப்பிள்ள சிறப்பாக நல்ல ஒரு நாடகத்தை போட்டு அமைச்சிருவார். ஏன் இப்படிலாம் போயிட்டு போயிரு அப்படிதான் அதுக்கு 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. இன்னைக்கு காலம் நம்ம விடிய கத்தி ஐயோப்பா ஊரில் மழையே வெயில நீங்கள் என்ன காசு கேட்குறீங்க அப்படின்னு பார்க்க சிறப்பாக நாடகத்தை அமைத்த அன்பு அண்ணா மாசன் அவர்களுக்கு நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு அதுக்குன்னே எல்லா பேரும் சொல்லியாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் மாப்பிள்ள 3 வேணும். மனுஷன் வாழணும்னா 3 வேணும். இருக்க இடம் உடுத்தபடி சாப்பிட விளங்காத போல கப்பு தண்ணி சரக்கு மூத்திரத்தை குடிச்ச கலன்னு வரும். தூங்க வேணாமா மாமா? மனுஷனுக்கு நிம்மதி வேணாமா? நான் என்ன சொன்னேன், இருக்க இடம் உடுத்தபடி சாப்பிட சாப்பாடு அற்புதமான சாப்பாடு ஏற்படுத்தி விழா கமிட்டியாளர்களுக்கும் விழா குழுநர்களுக்கும் எங்களது சார்பிலும் ஆமாம் அது போயிட்டு போதும் அதை விட்டு அங்கிட்டு ஆமாம் அதனால் அற்புதமாக சாப்பாடு ஏற்படுத்த விழா கமிட்டியாளர்களுக்கு எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நமிதா இடுப்பு நயந்திரா மடிப்பு மலர்ந்து மலம் வீசிக் கொண்டிருக்கும் மல்லிகை மொட்டு சொல்லக்கூடிய சென்ட்ரல் தனக்கென்று மதுரை மாநகர போற்றக்கூடிய ஜெயஸ்ரீ அவருடைய டான்ஸ் அண்ட் காமெடி மாம்பழ விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா மாம்பழ விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா உங்களுக்கு மாம்பழம் வைக்க போகிறேன். சரி இருக்கட்டும் போயிட்டு போகுது என்னப்பு டைம் ஆச்சு. இப்போ தான் முந்தப்பில் பாவடை இப்போ தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பாவடை பாவடை காட்ட வேணாமா? அந்த பிள்ளை அப்படியே முந்தமா ஒரு வெளியே. ஆமாம் நீ வாட்டில் ஆண்டு உட்காந்துக்கிட்டு தான் இருப்ப. அந்த பிள்ளை வர நேரம் வரும்ல. ஆமாம் ஆயிரமான சரி முக்கியமான விஷயம் அவர் தேவைக்கு அவர் சொல்கிறாரு. ஏன்னா உன் தேவைக்கு நீ சொல்லு, என் தேவைக்கு நான் சொல்லிக்கிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஆம்பளை அழுக பொம்பளை பிள்ளைய பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க. அந்த பிள்ளை வந்தோடனே இதை தூக்கும் காலை தூக்க நீ டான்ஸை பார்க்கத்தான் உட்காந்துருக்க. மண்டையில் மசுரே இல்லை உனக்கு. எம்பிட்டு வேலை உனக்கு ஒரு சொல்லி பார்க்கறேன். ஆமாம் இருந்துட்டு போகுது. அதனால முக்கியமான விஷயம் மாப்பிள்ள பப்புன்னு வந்தால் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் எங்கள் தாய்மார்கள் 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல இவகிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு கேட்குற கேள்விக்கு கையை தூக்கி பதில் சொல்லிட்டாங்கன்னா ஏன் சம்பளத்தை கொடுத்துட்டு போறியா? ஏன் நான் கேட்குற கேள்விக்கு யாருமே கையை தூக்க மாட்டாங்க. நல்லா உன்னிச்சு கேளுங்கத்தா. நீங்கள் யாரும் ஆம்பளை யாரும் பேசக்கூடாது. பெண்களுக்கான ஏய் நீ என்ன பொம்பளை பிள்ளைடா, நீ சும்மா உட்காருப்பா. நீ இடையில தூக்கிட்டு நிற்ப மஞ்சள் கலர் பையனை போட்டு அப்படித்தான் இருப்ப. ஆமாம் நல்லா உன்னிச்சு கேளுங்கத்தா. உங்கள் புருஷன் உங்களுக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன் வேலைக்கு போயிட்டு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டார்னா உங்கள் புருஷனுக்கு சோறு போட்டு வைக்கிறதா முதல் வேலை அப்படின்னு சொல்கிற பெண்கள் கையை தூக்குங்க. சத்தமா பேசுடா, கேட்காத தூரத்தில் உட்காந்துருக்காங்கல்ல. கேட்கலையத்தா சத்தம் உரக்கா பேசுடா. டேய் நல்லா உன்னிச்சு கேளுங்கத்தா. அவங்க உங்க புருஷன் உங்களுக்கு தாலி கட்டின புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எங்க புருஷனுக்கு சோறு போட்டு வைக்கிறதா முதல் வேலை அப்படி சொல்ற பெண்கள் கையை தூக்குங்க. ஒரு ஓட்டு விழுகலையே யாரும் தூக்க முடியாது எனக்கு தெரியும்ல மாப்பிள்ள. நான் தான் முதையே சொன்னேன்ல அண்டார்டிகாவில் மனுஷன் வாழ முடியாது பொண்டாட்டியோட புருஷன் வாழ முடியாதுன்னு. அதே பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த விஷயத்தில் மாப்பிள்ள நான் ரொம்ப கொடுத்து வச்சேன்.
எந்த ஜென்மத்தில் எங்கள் மூதாதிரி என்ன புண்ணியம் பண்ணாங்களோ தெரியல. என்ன மாமா சொல்லுங்க? ஒரு பெரிய ஒரு மனைவி எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி யாருக்கு அமையாது. ஆமாம் எங்கள் அக்கா மாமா நான் அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. இப்போ நம்ம காலைல நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போக 10-11 மணி ஆகும்ல. 10 மணி 11 மணி ஆகும். 11 மணி ஆயிரும் நான் வீட்டுக்கு போக. மதுரை தாண்டி அந்த பக்கம் போகணும் நான். ஆமாம் 11 மணி வரைக்கும் அக்கா சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். ஏன்னா நாங்கள் எங்களுடைய வளர்ப்பு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும்ல. நான் தான் போய் சோறாக்கணும். இந்த பொழக்கிறதுக்கு நாடு செத்து போயிடும் மாப்பிள்ள. பொண்டாட்டியை அடக்கி வைக்கணும். உட்காருனா உட்கார், எந்திரினா எந்திரிக்கிற அளவுக்கு வச்சிருக்கணும். கேளு பொறுமையா வச்சிருக்கணும். அப்படி இல்லையா பொண்டாட்டி பேச்சை கேட்டு நம்ம நடந்துக்கணும். அப்போ தான் குடும்பம் ஓடும். அப்போ தான் குடும்பம் புழுன்னு இருக்கும். இன்னைக்கு குடும்பம்ல அப்படித்தான் ஓடிக்கிருக்கு. உண்மையிலேயே எங்கள் ஆத்தா மேலே கை தூக்கலன்னா காரணம் என்னன்றீங்க? எல்லா பேருக்கும் காரணம் என்னென்னா, நம்ம கோயில் வாசலில் பொய் சொன்னால் கை கால் விளங்காமல் போயிருந்தே யாரும் கையை தூக்காமல் இருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஊரில் ஆம்பளை ஆள் ஃபுல்லாக தான் போய் வீட்டில் சட்டியை உருட்டிக்கிட்டு இருக்கான். பொம்பளை ஆளுல நல்லா நீட்டிக்கிட்டு பகுமானமாக படுத்துக்கிட்டு. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா மச்சான், இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சு காலையில் 5 மணிக்கு தூக்குவாப்புல போய் கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு வர்ற ஆம்பளை வீட்டுக்குள்ள நினைஞ்சு பொண்டாட்டி பார்த்து வச்சுக்க. பொண்டாட்டி எங்க உட்காந்துருக்கேன்? டிவிக்கு முன்னால சேரை போட்டு உட்காந்துருக்கேன். டிவிக்கு முன்னால சேரை போட்டு உட்காந்துருக்க பொண்டாட்டிகிட்ட போய் புருஷன் கேட்பாரு, எப்படி